வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ட்ராக்கை வந்து ஷார்ட்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ராக் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல எனக்கு வந்து என்ன ஷார்ட் வேணுமோ அதை வச்சிருக்கேன். அதை விட ஒரு 2 தையல் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்கா இருந்ததுனால ஒரு காலா கட் பண்றேன். கொஞ்சம் உங்களுக்கு தின்னாவே இருக்குன்னா நீங்க அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து உள்ள வர மாதிரி, பேக் சைடு வெளியே வர மாதிரி வச்சு போட்டு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸையும் அது மேல செட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கட் பண்ண பீஸை வந்து ராங் சைடா திருப்பிட்டு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பின்ஸ் யூஸ் பண்ணி அது நகராத மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோம் அப்படின்னா டைரக்டா அப்படியே ஸ்டிச் பண்ணா, இப்பதான் நம்ம வந்து தையல் பழகுறோம் அப்படின்னா நமக்குலாம் வந்து இந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றது வந்து கரெக்டா வராது. ஸ்டார்ட் பண்ணும்போது பெர்ஃபெக்டா இருக்க மாதிரி இருக்கும், ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா வராது. அந்த மாதிரி இருக்கவங்க பின்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல ஃபினிஷ் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினிஷிங். இப்போ வந்து இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி மடிச்சு அடிக்கும் போது கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரிலாம் வரும். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கூட கரெக்டா வரலன்னா அயன் பண்ணலாம். அயன் பண்ணி கரெக்டா அந்த ஷேப்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா வந்து உங்களால இந்த மாதிரி மடிச்சு அடிக்க முடியும். இல்ல எனக்கு வந்து அயன் பண்ணியுமே கரெக்டா வரல அப்படின்றவங்க ஓரத்துல வந்து கொஞ்சமா ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம இந்த ஃபோல்ட் பண்றத செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப ஈஸியா அந்த ஒரு ஏத்தம் இறக்கம் இல்லாம கரெக்டா ஸ்டிச் பண்ண முடியும். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஒரு ட்ராக் பேண்ட்டை வந்து ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.